ഓം ഗം ഗണപതയേ നമഃ. ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ഞാൻ കേരള ജ്യോതിഡർ പ്രമോദ്. 2024 ஆகஸ்ட் 1 31 வரைக்கான மேஷன் ராசிக்காரர்களுடைய மாத பலன்கள் சொல்கிறேன். மாத ஆரம்பத்தில் கிரகநில குரு ചൊവ്വ ഋഷഭം രാശിയിൽ, സൂര്യൻ കടകം രാശിയിൽ, ബുധൻ ശുക്രൻ സിംഹരാശിയിൽ, കേതു കന്നിരാശിയിൽ, ശനി കുംഭത്തിൽ, രാഹു മീനം രാശിയിൽ. ஆனால் ஆகஸ்ட் 22 அன்று புதன் சிம்மத்திலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு செல்கிறார். சுக்கிரன் ஆகஸ்ட் 25 நீஜஸ்தானமாகிய கன்னிராசிக்கு வருவார். ചൊവ്വ ஆகஸ்ட் 26 ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில் வர இருக்கிறார். மேஷம் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை கால் சேர்ந்த மேஷன் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பாக்யஸ்தானாதிபனாகிய குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது அவர்களுக்கு முயற்சி செய்யும் சகல காரியங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் மூலமாக நன்மை கிடைக்கும். மேல் படிப்புக்காக செல்லும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்லது நடக்கும். தொழில் ஸ்தானாதிபதியாகிய சனி மூல திரிகோணத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இது தொழிலில் வளர்ச்சியை உண்டாக்கும். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் தற்போது சனி வக்ரத்தில் இருப்பதினாலும் வேதஸ்தானத்தில் கிரகங்கள் உள்ளதினாலும் குணபலங்கள் கிடைக்க கொஞ்சம் கால தாமதம் உண்டாகும். ஆனால் கர்மஸ்தானമായ 10ஆம் இடத்தில் பதிக்கும் குரு திருஷ்டி உங்களோட தொழிலில் மேன்மையை உறுதிப்படுத்தும். இது தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். புதுசாக தொழில் தேடுபவர்களுக்கு இந்த காலம் உறுதியாக தகுந்த மாதிரியுள்ள வேலை கிடைக்கும். ஆனால் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு உங்களுக்கு செலவை அதிகமாக்கும். கூடாமல் இரத்த சம்பந்தமான நோய்கள் வருவதற்கும் இந்த காலம் வாய்ப்பிருக்கு. அதிகமான பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த காலம் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் பாவாதிபன் சுக்கிரன் ஆகஸ்ட் 25 வரை சிம்மன் ராசியில் இருப்பார். அதன் பிறகு 6ஆம் பாவமாகிய கன்னி ராசிக்கு மாறுவார். கன்னி ராசி சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். 25ஆம் தேதி வரை சுக்கிரன் இருக்கும் இடம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். இந்த காலம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு. சொந்த பந்தங்களிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் நல்ல வியாபாரத்தில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் ஐக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கும் சனியும் பாகிஸ்தானமாகிய மகரத்தில் பதிக்கும் குரு திருஷ்டியும் லாபத்தை அதிகமாக்கும். இது நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு காலம். இந்த காலம் வங்கியில் பணம் சேமிப்பதற்கு உள்ள காலம். அதனால் தனஸ்தானாதிபனாகிய சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சத்தில் கேது. ஆனால் தனஸ்தானாதிபனாகிய சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சத்தில் கேது யோகத்தில் ஆகஸ்ட் 25 வந்து சேரும். இந்த காலம் வியாபாரத்தில் புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வியாபாரத்தின் பங்காளிகள் இந்த காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்களை பற்றி சொல்லும்போது 5ஆம் இடத்தின் பலத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஆகஸ்ட் 16 வரைக்கும் 5ஆம் பாவாதிபனாகிய சூரியன் 4ஆம் இடத்திலும் அதற்கு மேல் 5ஆம் இடத்திற்கும் வந்து சேரும். கேந்திரத்தில் இருந்த சூரியன் லட்சுமி திரிகோணஸ்தானமாகிய சிம்மத்துக்கு வந்து சேருவது மாணவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த காலம் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைவார்கள்.
நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி அடைந்து வாழ்க்கையை உன்னத நிலைக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையை சரிபார்ப்போம். உங்களுடைய 7ஆம் பாவாதிபனாகிய சுக்கிரன் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் பயணம் செய்வதனால் சுகமும் சந்தோஷமும் இந்த காலம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டாகும். 25ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரன் நீஜஸ்தானമായ கன்னிராசியில் கேது யோகத்தில் அமரப்போகிறார். இந்த நேரம் தம்பதிகளுக்கிடையில் பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டும். மேஷன் ராசிக்காரர்களுடைய ராசியாதிபனாகிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இருப்பதினால் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு உடல் காயங்கள் ஏற்படுத்தலாம். சாகச கர்மங்களில் ஈடுபட்டு கைகால் முறிவுகள் போன்ற ஆபத்துக்களில் அகப்படாமல் பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.